Hello viewers, welcome to our channel. In this video we will see about 7th standard English term 1 prose 1 Eidgah section 2. Lesson பார்க்கிறதுக்கு முன்னாடி glossary பார்த்துடலாம் வாங்க. Glossary. Tonga means குதிரை வண்டி. Gapped means இடைவெளி. Relished means மகிழ்ச்சி. Let's see the lesson. Soon the roads began to get crowded. Some people were on tongas and eidgahs, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented a lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last the Eidgah came into view. There were a row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. புறநகர் பகுதியில் உள்ள சாலைகள்லாம் சீக்கிரமாகவே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. சில மக்கள் எல்லாம் குதிரை வண்டிகள்லையும் மோட்டார் கார்ஸ்லையும் வராங்க. எல்லாரும் பர்ஃப்யூம் வச்சுக்கிட்டு வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் அமைதியாகவும் நிறைய ஆசைகளோடவும் இருந்தாங்க. கிராமத்து குழந்தைங்களுக்கு நகரத்தில் பார்த்த எல்லா விஷயமுமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் தெரிஞ்சுது. அவங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈத்காக்கு போகிறாங்க. இப்போ ஈத்காக்கு போயிட்டாங்க. ப்ரேயர் பண்ண வேண்டிய டைம். அங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்காக எல்லாரும் வரிசையில் இருக்காங்க. புதுசாக வரவங்கெல்லாம் புதுசாக ஒரு வரிசையை உருவாக்குறாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was a merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmoud, Mohsin and Noore and other boys mounted on the horses and camels. Prayer முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லிக்கிறாங்க ஈகை திருநாளுக்காக. அதுக்கப்புறம் எல்லாரும் இனிப்பு கடைகளை நோக்கியும் பொம்மை கடைகளை நோக்கியும் ஆர்மி அட்டாக் பண்ண போகிற மாதிரி குரூப்பாக போகிறாங்க. அங்கே மரத்தால் செய்யப்பட்ட யானைகள், குதிரைகள், ஒட்டகங்களை உடைய ரங்கராட்னம் இருந்துச்சு. நீங்கள் 1 பைசா கட்டினீங்கன்னா 25 ரவுண்ட் சுற்றலான்னு சொன்னாங்க. மஹ்மூத், மோஷின், நூரே அப்புறம் சில பசங்கள்லாம் குதிரைகள் மேலேயும் ஒட்டகங்கள் மேலேயும் ஏறிக்கிட்டாங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He could not part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was the time for toys. There were a row of stalls on one side with all kinds of toys. Soldiers, milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஹமீட் இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்தா. அவங்கிட்ட இருந்ததே 3 பைசா தான். அவங்கிட்ட உள்ள பணத்தில் 3ல் 1 பங்கு அவனால் சில ரைட்ஸ்க்காக அவனால் செலவு பண்ண முடியாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரமாகவே அவங்களோட ரைட்ஸை முடிச்சிட்டாங்க. இப்போ இது பொம்மைகளுக்கான நேரம். அங்கே ஒரு சைட் ஃபுல்லாகவே பொம்மைகளுக்காக கடை போட்டிருந்தாங்க. அங்கே எல்லா விதமான பொம்மைகளும் இருந்துச்சு. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. These toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed into bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையில் ரெட் டர்பன் வச்சுக்கிட்டு கையில் கன்னை வச்சுருக்க ஒரு போலீஸ் பொம்மையை மஹ்மூத் வாங்குகிறான். மோஷின் ஒரு வாட்டர் கேரியர் பொம்மையை வாங்குகிறான். நூரே ஒரு லாயர் பொம்மையை வாங்குகிறான். இந்த பொம்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் 2 பைசா. ஹமீட் கிட்ட இருந்ததே 3 பைசா தான். இவ்வளோ விலை கொடுத்து அவனால் அந்த பொம்மைகளை வாங்க முடியாது. ஒருவேளை அந்த பொம்மைகள் அவன் கையை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். ஒரு சொட்டு தண்ணி அது மேலே பட்டாலும் அதோட கலர் போயிடும். ஆனால் அவனுக்கு அதை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.
டாய்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்லான்னு ஸ்வீட்ஸ் வாங்குகிறாங்க. சிலவங்க எள்ளு மிட்டாய் வாங்குகிறாங்க, சிலவங்க குலாப் ஜாமுன் வாங்குகிறாங்க, சிலவங்க ஹல்வா வாங்குகிறாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆர்வத்தோட அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்றாங்க. ஹமீத் மட்டும் எதுவுமே வாங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்ஷன் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.